வணக்கம் வாசகர்களே! என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள். இன்னைக்கு நாம கேட்க போற கதை என் வாழ்வோவிய தூரிகை அவன். கதையின் குரலாய் நான் ஆர்ஜே காமாட்சி. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதையை பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்பதான் புதுசா சேனலுக்கு வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற கதைகளோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். ஓவியம் 4. அருகருகே இருந்த அந்த இரு பெரும் திருமண மண்டபங்களும் அன்று பதிவாகி பல வர்ண அலங்காரங்களில் ஜொலித்துக் கொண்டிருந்தது. ஒரு மண்டபத்தின் முன் விஜயலட்சுமி வெட்ஸ் வீரபுத்திரன் என்றும், மற்றொரு மண்டபத்தில் தீஷிதா வெட்ஸ் சதீஷ் என்றும் மலர் பலகையால் எழுதப்பட்டிருந்தது. விஜயலட்சுமி மற்றும் வீரபுத்திரனின் திருமண மண்டபத்தில் சீர் வரிசைகளுடன் வந்திறங்கிய ருத்ரன், ரூபிணி மற்றும் மகாலட்சுமியை பொறாமையும் சந்தோஷமும் சலிப்புமாக பல விழிகள் நோக்கினர். அத்தனை விழிகளுக்கும் கண்களில் பொங்கும் சந்தோஷத்துடன் பதில் பார்வை பார்த்து வைத்தவன் தன் தாய் மற்றும் தங்கையை கூட்டிக் கொண்டு உள்ளே நுழைய, நம்ம வேலை புள்ள கெட்டிக்காரனா இருக்காங்கா. அப்பா அடமான வச்ச வீட்டையும் மீட்டு அத்தை பொண்ணுக்கு தாய் மாமன் சீரும் அப்பா இருந்து செய்ய வேண்டியத மரியாதையோட செஞ்சுட்டான் பாருங்க என்று உறவுக்கார பெண்மணிகள் தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். அதில் மகனை எண்ணி அகமும் புறமும் பூரித்த தாய் அன்று நடந்தவற்றை எண்ணி மனப்பெட்டகத்தை அசை போட்டார். முகம் கொள்ளா புன்னகையுடன் வீடு வந்து சேர்ந்த ருத்ரன், மா, நாளைக்கு நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போறோம். வேண்டியதெல்லாம் தயார் பண்ணிடுங்க. காலையில சீக்கிரமே கிளம்பிடலாம். கோவில்ல பிரசாதம் செய்ய ஏற்பாடு பண்ணிட்டேன். சாமி கும்பிட்டுட்டு அன்னதானம் கொடுத்துட்டு மதியம் மேல கிளம்பிடலாம் என்று கூறிக்கொண்டே போக, அண்ணா அண்ணா, கொஞ்சம் மூச்சு விட்டு பேசு. என்ன திடீர்னு? எதுவும் விசேஷமா என ரூபி வினவினாள். ம், விசேஷம்தான். ஆனா நாளைக்கு தான் சொல்லுவேன் என்று அவன் கூறிட, என்னப்பா புதிர் போடுற என்று மகா வினவினார். எல்லாம் நல்ல விஷயம்தாம்மா என்று அவன் கூறியதை கேட்டு பொங்கி வந்த சிரிப்பை கட்டுப்படுத்தியபடி, உனக்கு பொண்ணு எதுவும் பாத்துட்டியா என்று ரூபி கலாய்க்க, இல்ல, உனக்கு மாப்பிள பாத்துட்டேன். நாளைக்கு கல்யாணம் என்று உடனடியே பதிலடி கொடுத்திருந்தான். ஏது அண்ணா என்று அவள் சினுங்கலாக கத்த, தாயுடன் சேர்ந்து சிரித்தவன், ஆசைய பாரு, உனக்கு இப்போதைக்கு கல்யாணமெல்லாம் இல்ல, ஒழுங்கா படி என்றான். நானும் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லவே இல்ல என்றவள் முகத்தை திருப்பிக் கொண்டு செல்ல, அதில் மேலும் சிரித்துக் கொண்டவனிடம், வேலை இல்லையாப்பா நாளைக்கு என்று கேட்டார். தற்போதெல்லாம் மகன் ஞாயிறு கூட வேலைக்கு செல்வது அவருக்கு வருத்தத்தை கொடுத்திருப்பதை அவர் குரலே காட்டிக் கொடுக்க, வேலையெல்லாம் முந்தானேத்தே முடிஞ்சிடுச்சுமா என்றான். ஓ, ரொம்ப நல்லதுப்பா என்றவர், நான் கோவிலுக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து வைக்கிறேன் என்க, சரிம்மா என்றான். மறுநாள் காலை பேருந்தில் பயணிக்கும் போதும் கேள்விகளை தொடுத்த மகளிடம், அதான் அவன் சொல்றனால இன்னும் என்ன விடாம கேள்வி கேக்குற? எதுக்கு போனா என்ன? சாமி கும்பிட்டுட்டு வந்தா நிம்மதியா இருக்கும் தானே என்று கூறி அடக்கியிருந்தார் மகா. அவளும் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு அமைதியாகிவிட, சில நிமிடங்களில் பேருந்திலிருந்து இறங்கினர். அது பண்பொழி முருகன் கோவில். படிகளில் ஏறி சென்று கோவிலை அடைந்தவர்கள் காதுகளை காற்றின் ஓசை மட்டுமே நிறைத்த வண்ணம் இருந்தது. அத்தனை வேகமாக காற்று அடிக்க, சுற்றி மேகக் குவியல் மட்டுமே வானை மறைத்திருந்த காட்சி கண்களை நிறைத்தது. கீழே சுற்றிலும் பச்சை பசேல் என்று கண்களுக்கு குளிர்வாக தெரிய, சென்று முருகனை மனமுருக தரிசித்து நின்றனர். அப்போது பூசாரி வந்து ஆரத்தி தட்டினை நீட்ட, ஒரு காகிதத்தை கொடுத்த ருத்ரன், இது அர்ச்சனை பண்ணி கொடுங்க சாமி என்றான். தாயும் மகளும் அவனை புரியாது பார்க்க, அவனோ விழிகளில் ஆனந்த நீரும் இதழில் புன்னகை அரும்புமாக இறைவனை நோக்கி கைகூப்பி வேண்டி நின்றான். இறை நம்பிக்கை கொண்டவன்தான் எனினும் தினமும் கோவில் செல்பவனில்லை அவன். ஆனால் அவர்களது குலதெய்வ கோவிலான பண்பொழி முருகன் கோவிலுக்கு மாதம் ஒருமுறை ஏனும் சென்று விடுவான். இந்த இடமும் சூழலும் புன்னகையுடன் வள்ளி தெய்வானைக்கிடையே காட்சியளிக்கும் அந்த முருகரும் அவனது கவலைகள் அனைத்தையும் சுருட்டிக் கொண்டு நிர்மலமான நிலையில் அவனை திருப்பி அனுப்பி வைக்க உதவும். அவனது மன முருகலில்
காதலாக கசிந்த பக்தி கண்ணீராய் வெளிவருவதைக் கண்ட பெண்கள் இருவருக்கும் ஏனோ கண்கள் தாமாக கலங்கி இதழை வருடி முறுவலிக்க செய்து தரையில் பட்டு தெறித்தன. பூசாரி அர்ச்சனை செய்த தாளை கொடுக்கவும் எப்போதும் போல் தங்கள் மூவர் பேரிலும் அர்ச்சனையை முடித்து தட்டில் காணிக்கையை செலுத்தி வெளியே வந்தனர். அவனாக கூறட்டும் என்று இருவரும் அமைதி காக்க அன்னதானம் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை துவக்கி வைத்துவிட்டு வந்தான். தன்னையே ஆர்வத்துடன் பார்த்திருந்த இருவரிடமும் வந்தவன் அர்ச்சனை செய்த தாள்களை அன்னையிடம் கொடுக்க அதை வாங்கி பார்த்தவர் இன்பமாக அதிர்ந்து போனார். தானும் எட்டி பார்த்த ரூபினி, அண்ணா, வீட்டை மீட்டுட்டியா என்று வினவ புன்னகையுடன் ஆம் என்று தலையசைத்தான். அந்த இன்பமான அதிர்வில் மகனின் தலையை பரிவுடன் கோதிய தாய், உங்க அப்பா இல்லைங்கிற குறைய நீ என்னைக்குமே எங்களுக்கு கொடுக்காதபடி பாத்துக்கிட்ட. உன் கடமைய கடமையா செய்யாம வருத்தோட செய்யற இந்த குணத்துக்கே நீ நல்லா வருவப்பா என்று கூற, அண்ணா, எனக்கு செம்ம ஹாப்பியா இருக்கண்ணா என்று ரூபியும் குதூகலித்தாள். பின்பு வந்த நாட்களிலும் விரும்பியே சற்று நேரம் கூடுதலாக வேலைகளை செய்து கொடுத்து விஜயின் திருமண சீருக்கும் தொகையை சேர்த்திருந்தான். அந்த இன்பமான தருணத்தை அசை போட்ட மகா நடப்பிற்கு வர மூவரிடமும் வந்து கைகூப்பி வணங்கிய லக்ஷ்மணன், விஜயின் தந்தை, வா மாப்ள, வாமா தங்கச்சி, வாடா ரூபி என்று வரவேற்றார். அவரது வரவேற்பில் நிச்சயத்தின் போது கண்டிராத ஒரு மரியாதையை உணர்ந்த ருத்ரனுக்கு தன்னை நினைத்தும் தனது உழைப்பை நினைத்தும் பெருமையாக இருந்தது. அதே நேரம் அங்கு அந்த பக்கத்து மண்டபத்தில் பட்டுப்புடவை சரசரக்க தன் அத்தை மற்றும் சித்தப்பா மகள்களுடன் சேர்ந்து புகைப்படங்கள் எடுப்பதும் வந்தோரை வரவேற்பதும் என இருந்தால் அஞ்சிலை. அஞ்சலியின் மூத்த அத்தையின் இரண்டாவது மகனின் திருமணத்தில் மொத்த குடும்பமும் கூடியிருந்தது. இந்த திருமணத்தில் கலந்து கொள்ள அவளுக்கு அத்தனை விருப்பமில்லை என்றாலும் ஒரே மகிழ்ச்சி. தனது மூத்த அத்தையின் 2 மகன்களுக்கும் திருமணம் முடிந்தது. இனி தன்னை பெண் கேட்க மாட்டார் என்பதுதான். இன்னும் மீதமிருக்கும் 2 அத்தையின் மகனுக்கும் திருமணம் முடிந்துவிட்டால் தனக்கு நிம்மதி என்ற எண்ணத்துடன் அத்தை மகள்கள் மற்றும் சித்தப்பாவின் மகளுடன் ஒட்ட வைத்த புன்னகையுடன் ஒட்டாத தன்மையுமாக நடமாடிக் கொண்டிருந்தாள். இவர்களுடன் சுற்றி கொண்டிருந்தவள் அன்னையின் அழைப்பில் நல்லதா போச்சு என்றபடி அன்னையிடம் வர, போய் மாடில புடவ தட்டு இருக்கு, எடுத்துட்டு வா என்று அனுப்பி வைத்தார். சரி என்று மேலே சென்ற பின்புதான் எந்த அறை என்று கேட்காத தன் மடத்தனத்தினை நொந்து கொண்டு தங்களுக்கென கொடுத்த அறையாகத்தான் இருக்கும் என அங்கு சென்றாள். உள்ளே செல்லும் முன்பே தன் சித்தப்பாவின் காரசாரமான குரலை கேட்டு திடுக்கிட்டு நின்றாள். சித்தியை ஏதோ அவர் திட்டுவது புரியவும், இவங்களுக்கெல்லாம் நல்ல விசேஷ நாளதான் சண்டை வரும் என்று அவள் நினைக்கையிலேயே பலார் என்று அறையும் சத்தமும், சித்தி அழும் சத்தமும், சின்ன அத்தை சித்தப்பாவை கடிந்து கொள்ளும் சத்தமும் கேட்டு உடல் தூக்கி வாரி போட திடுக்கிட்டாள். ச்சே, இவங்க என்னத்த 4 வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க? காதலிச்சு தன்னை நம்பி வந்த பொண்ணு கூட அடுத்தவங்க முன்ன சண்டை போடுறதே அசிங்கம். இவள கை நீட்டி அடிக்கிறாரு என மனதோடு சித்தப்பாவை திட்டிக்கொண்டே கீழே வந்தவள் அன்னையிடம் வந்து, அம்மா, மேல சித்தப்பாக்கும் சித்திக்கும் சண்டை நடக்குது போல. நான் உள்ள போனா நல்லா இருக்காது. நீங்களே போய் எடுத்துக்கோங்க என்றாள். என்னடி சொல்ற? என்ன சண்டை என்று அவர் பதற, யாருக்கு தெரியும்? இவங்களுக்கெல்லாம் விசேஷ நாட்கள்ல தான் சண்டை வரும் என்று சலித்து கொண்டாள். அத சொல்லு. மத்ததுக்கெல்லாம் 2 பக்கம் இடிங்கிற மாதிரி இந்த பக்கம் ஆளுங்களும் படுத்துறாங்க, என் வீட்டு ஆளுங்களும் படுத்துறாங்க. எங்க அண்ணன், அதான் உன் மாமன்காரன், உங்க அத்தை வந்து பத்திரிக்கை வைக்காம உங்க அப்பா கிட்ட கொடுத்து கொடுக்க வச்சது மரியாதை குறைவா போச்சுன்னு சொல்லிக்கிட்டு வரமாட்டேங்கிறான். எல்லாம் என் நேரம் என நொந்து கொண்டவர் மேலே சென்றார். அன்னையை பரிதாபமாக ஒரு பார்வை பார்த்தபடி நின்றவளிடம் வந்த அர்ஜுன், என்ன அஞ்சு என வினவ, நடந்தவற்றை கூறியவள், கல்யாணமே பண்ணிக்க கூடாது போலடா என்றாள். அதில் சிரித்து கொண்டவன், இன்னும் ஒரு அத்தை பையன் பாக்கி இருக்காங்க, நீ வேற படிச்சு முடிச்சிட்ட என்று கூற, டேய், கொன்னுடுவேன் உன்ன என்று பத்திரம் காட்டி மிரட்டியவள், டேய் அஜு, நீயும் இவங்கள மாதிரிலாம் இருந்துடாதடா, என் தம்பி பொண்டாட்டிய இப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணிடாத என்றாள். அதில் வாய்விட்டு சிரித்தவன், லூசு மாதிரி பேசாம வா என்க, அட போடா என்றவள் அவனுடன் சேர்ந்து விழாவில் ஐக்கியமாகினாள்.
தனது நாத்தனார் மகளின் திருமணம் இனிதே நடந்திட அனைத்து சம்பிரதாயங்களும் முடித்தவுடன் மூவரும் புறப்பட்டனர். வீடு வந்து மூவரும் சென்று உடை மாற்றி கையில் பாலுடன் கூடியமர ரூபினி வாய் ஓயாது அன்று தான் அடித்த லூட்டிகளைப் பற்றி பேசி கலகலத்துக் கொண்டிருந்தாள். அன்னை பாதி தூக்கமும் மீதி புன்னகையுமாக கேட்டுக் கொண்டிருப்பதைக் கண்ட ருத்ரன் சென்று பாயை விரித்து தலையணை மற்றும் போர்வையை கொண்டு வந்து போட்டான். அம்மா, ரொம்ப சோர்வா இருக்கீங்கம்மா, வந்து படுங்க என்று அவன் கூற சிறு தலையசைப்புடன் மகள் தலையை கோதிவிட்டு சென்று படுத்தார். தங்கையுடன் வந்தமர்ந்தவன், ரூபி, மாஸ்டர்ஸ் இங்கேயே படிக்கிறியா இல்ல வெளியே எங்கேயும் படிக்க விரும்புறியா என்று வினவ, ஆனா நான் வெளியிலலாம் எங்கேயும் போகல, நான் இங்கேயே படிக்கிறேன், இந்த காலேஜே ஓகே தான் என்று கூற சில நிமிட மௌனத்திற்கு பின், அண்ணா, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எப்பவும் எந்த ஃபங்க்ஷனுக்குமே போக விருப்பமே இருக்காது. ஆனா இன்னைக்கு மாமா வந்து மரியாதையோட உன்னை நடத்தும்போது அவ்ளோ பெருமையா இருந்துச்சு. பேசுற வாயெல்லாம் இன்னிக்கும் பேசுச்சு தான். ஆனா அது எதுவும் இன்னைக்கு பெருசா தெரியல. எல்லாரும் உன்னை புகழ்ந்து பேசும்போது என் அண்ணன்னு ரொம்ப கர்வமா இருந்துச்சு. மீனா சித்தி வந்து மேல படிக்க போறியான்னு கேக்கும்போது ஆமான்னு சொன்னேன். அப்ப சரியா செல்லம்மா பாட்டி வந்து அண்ணன் வீட்டை மீட்டுட்டானாமே, கெட்டிக்கார புள்ளன்னு உன்னை பாராட்டிட்டு போனதும் சித்தியும் அமைதியா போயிட்டாங்க என்றாள். அதில் பெருமையுடன் புன்னகைத்தவன், எனக்கும் செம்ம ஹாப்பி ரூபி என்று கூற, சீக்கிரமே நம்ம உரக்கடையையும் துவங்குறோம் அண்ணா என்றாள். கண்டிப்பா ரூபி என்றவன் மேலும் சில நிமிடங்கள் அவளுடன் பேசிவிட்டு உறங்க, பல நாட்களுக்கு பிறகு ஒரு நிறைவான உறக்கம்